எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் ஷால், ஷுட், வில், would, may, might, can, could, must, right? wouldn't, shouldn't, couldn't இதெல்லாம் எப்படி வருது, எங்கே பயன்படுத்துகிறோன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏற்கனவே ஷால் அண்ட் வில் முதல்ல நம்ம டென்ஸ் படிக்கும்போதே படித்தோம். இருந்தாலும் we shall repeat. first, I shall come tomorrow. T-O-M-O-R-R-O-W. I shall come tomorrow. இதே நான் நாளை வருவேன். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இது வந்து கேஷுவல் என்ற மீனிங்கில் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஐ வில்னா கண்டிப்பாக வருவேன் என்ற மீனிங்கில் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ ஷாலுக்கு இடத்துல இதே மீனிங் ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. இது ஐக்கும் விக்கும் வில்லே போட்டுக்கலாம். நோ சேஞ்ச். நான் நாளை வருவேன். we will come tomorrow. நாம் நாளை வருவோம். ரைட்? you will come tomorrow. நீ நாளை வருவாய். you will come tomorrow. இது டென்ஸ்ல வரக்கூடியது. you will come tomorrow. நீ நாளை வருவாய். question, will you come tomorrow? நீ நாளை வருவாயா? இது வந்தது. அப்போ ஷெல் கேஷுவல் இடத்துல பயன்படுத்தணும் இருந்தது. இப்போ வில்லே போட்டு பயன்படுத்தலாம். அப்போ ஷெல் அடுத்தாலே ஷெல் வந்து இனி ஒரு இடத்துல ஷால் பயன்படுத்துகிற இடத்துல வில் பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு பெர்மிஷன் கேட்கணும். ஷால் ஐ கம் இன்? SHALL. ஷால் ஐ கம் இன்? ஷால் ஐ கம் இன் சார்? கொஸ்டின் மார்க். ஷால் ஐ கம் இன் சார்? இந்த இடத்துல it is not interchangeable. Shall I come in sir? May I come in sir? இதே மீனிங் தான். May I come in sir? Right? Can I come in sir? Could I come in sir? எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ could வந்து supposed to be very polite. Could I come in sir? Can I come in sir? May I come in sir? Shall I come in sir? இந்த இடத்துல will போட முடியாது. ரைட்? அப்போ இனி ஒரு இடத்துல shall வந்து வர்ற இடத்துல will வராது. உதாரணத்துக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்காமல் தானாகவே நடைபெறக்கூடிய சில காரியங்களுக்கு I shall be 20, TWENTY, 20 next year. Next year, YEAR, year. நான் அடுத்த வருடம் 20 வயசாயிடும் எனக்கு. அப்போ நீங்க இன்னிலேருந்து தூங்கிட்டு இருந்தாலே ஒரு வருஷம் கழிஞ்சா உங்களுடைய முயற்சி இல்லாமலே தானாகவே வரக்கூடிய இடத்துல I will be 20 next year சொல்றாங்க. சொன்னாலும் நீங்க ஷால் சொல்றது நல்லது அந்த இடத்துல. பிகாஸ் there is உங்களுடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ப்ரொமோஷன் I shall be promoted, PROMO, promoted next year அல்லது next month, MONTH. I shall be promoted next month. I shall be promoted next month. அடுத்த மாதம் நான் ப்ரொமோட் செய்யப்படுவேன். அது தானாகவே ஆயிடுது. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிடுது. இந்த இடத்துல நீங்கள் வில் போட முடியாது. ஓகே? இப்போ ஷால் அடுத்தால கொஸ்டின் கேட்குறோம். வில் யூ கம் டுமாரோ? எஸ், ஐ வில் கம் டுமாரோ. நோ, ஐ won't கம் டுமாரோ சொல்லியாச்சு. அப்போ ஷுட், ஷால்க்கு பாஸ்ட் அண்ட் ஷுட்னு படிச்சிருக்கோம். ஆங்கிலம் வந்து அடிக்கடி நான் சொல்வது உண்டு. இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் உள்ள பாஷைகளில் ஆங்கிலம் ஒரு நிலையற்ற பாஷையாகும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேர்டு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லிட்டு மற்ற இடத்துல அந்த ரூலை
மீறுகிறார்கள். ரைட்? என்ன விசேஷம்னா ஷுட் பார்ப்போம் இப்போ. அப்போ நம்மளுக்கு ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், வில், உட், இதெல்லாம் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லி தந்திருக்காங்க. இந்த அத்தனையும் குட், ஷுட், உட், மைட், இது அவ்வளோ ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அதாவது ஷெல்லுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஷுட், வில்லுக்கு பாஸ்ட் டென்ஸ் உட், கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் குட், மேக்கு பாஸ்ட் டென்ஸ் மைட் அப்படின்னு சொல்லிட்டு இது நாலுமே ஃபியூச்சர்ல பயன்படுத்தினா குழப்பம் வருமா வராதா? வரும். அப்போ ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அது சொல்லி கொடுக்கும் போதே அவங்க இது ரெண்டும் சொல்லணும், இது ஃபியூச்சர்லயும் வரும் அப்படின்னு. ஃபியூச்சர்ல எப்படி சார் உட் வரும் அப்படின்னா, நம்பர் 1 பாருங்க, ஒரு விருப்பத்தை கேட்கணும். அடுத்த ஆளுடைய விருப்பத்தை நம்ம கேட்கிறோம். அப்போ would you like to have a cup of tea அப்படின்னு கேட்கிறோம். ஒரு அந்த இடத்துல would வருது பாருங்க. முதல்ல ஷுட்டுக்கு வரும். shall I come in கேட்குறீங்க. shall I come tomorrow, come next week, நான் அடுத்த வாரம் வரலாமா என்ற மீனிங். shall I come next week, shall I come next week, இது வந்து பொலைட் வே. சார் நான் அடுத்த வாரம் வரலாமா சார் என்று பொலைட். இது பாருங்க, இதுக்கு உச்சரிப்பு POLITE, பொலைட். பொலைட், அது பொலைட் இல்லை, பொலைட். இப்படிதான் உச்சரிங்க, பொலைட். he said it politely, அது politely கிடையாது, polite. so when you ask politely, யார்கிட்டயாவது ரொம்ப பொலைட்டா கேட்டா shall I come next week, இதே வந்து should I come, SHOULD, should I come next week கேட்டீங்கன்னா, யோ அடுத்த வாரம் வரணுமா அப்படின்னு முறைச்சிட்டு கேட்கறது. அடுத்த வாரம் வரணுமா, should I come next week, when should I come, நான் எப்போ வரணும் சொல்லு, ஒழுங்கா சொல்லுவை. when should I come, when should I come, எப்போ வரணும். இது சொல்லியா போச்சே, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு when should I come, எப்போ வரணும், மரியாதை சொல்லும். when should I come ரஃபா கேட்கும்போது when should I come, should I come tomorrow, நாளைக்கு வரணுமா. when shall I come, இதே when போட்டிங்கன்னா நான் எப்போ வரலாம் சார், when shall I come இதில் போட்டிருங்க. when shall I comeனா பொலைட்டாக கேட்கும்போது when shall I come tomorrow, when should I come எப்போ வரணும். இதே டெய்லி இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கேன், ரெடி பண்ண மாட்டீங்க. when should I come, ஒரு டைம் ஒழுங்கா சொல்லுன்னு ரஃபா கேட்கறதுக்கு ஃபியூச்சர்ல பயன்படுத்துறோம். ஓகே. ரெண்டாவது ஆர்டருக்கு இதை பயன்படுத்தலாம். ஷுட், ஒரு காரியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஷுட் ஃபியூச்சர்ல பயன்படுத்துறீங்க பாருங்க. இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லி தந்துட்டு ஃபியூச்சர்ல பயன்படுத்தினா எப்படி எடுத்துக்கொள்ள முடியும். யூ ஷுட் கம் டுமாரோ, யூ ஷுட் டூ இட், நீ இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். மஸ்டும் போடலாம், தப்பு இல்லை. யூ மஸ்ட் டூ இட். மஸ்ட் வந்து ஷுட்டோட கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆயிடுது. யூ ஷுட் டூ இட், நீ இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். யூ ஷுடன்ட் டூ இட், யூ ஷுடன்ட் டூ இட், SHOULD. இது உச்சரி பாருங்க, ஷுடன்ட், யூ ஷுடன்ட். இது நான் ஒரு சில கேசட்ல வந்து மக்கள் வந்து ஷுண்ட்னு சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஷுண்ட் சொல்லக்கூடாது, ஷுடன்ட். யூ ஷுடன்ட் டூ இட், இதை செய்யக்கூடாது. யூ ஷுட் டூ இட், யூ ஷுடன்ட் டூ இட். இந்த வேர்பை மாற்றி யூ ஷுட் கோ தேர், நீ அங்கே போக வேண்டும். யூ ஷுடன்ட் கோ தேர், நீ அங்கே போகக்கூடாது. யூ ஷுட் கம் நெக்ஸ்ட் வீக், நீ அடுத்த வாரம் வர வேண்டும் கண்டிப்பாக. யூ ஷுடன்ட் கம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் வரக்கூடாது. யூ ஷுட் டெல் மீ, நீ என்னிடம் சொல்ல வேண்டும். இதை ஃபியூச்சர்ல கண்டிப்பாக கட்டளை இடும்போது இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு செய்தியில பார்த்த மாதிரி how many times should I tell you, உனக்கு எத்தனை வாட்டிப்பா சொல்லணும், எத்தனை வாட்டி சொல்லணும். how many times should I tell you, how many times should I tell you, should I tell you 100 times, உன்னை 100 வாட்டி சொல்லணுமா. ஒருக்கா சொன்னா புரியாதா அவனுக்கு.
எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். how many times should I tell you, how many times should I tell you, எத்தனை வாட்டி சொல்ல வேண்டும். அப்போ இதை ஃபியூச்சரில் எதுக்குமே கட்டளை வாக்கியங்களை யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூ ஷுட் வெயிட் ஹியர், நீ இங்கே காத்திருக்க வேண்டும். யூ ஷுட் நாட் வெயிட் ஹியர், நீ இங்கே காத்திருக்க கூடாது. இது ஷுட் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சரில் முடிஞ்சு. இப்போ இது பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் ஆகுது பார்ப்போம். ரைட், இது ஜென்ரலாக டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறதுக்கு ஷுட் போடுறோம். ரைட், ஐ, he said, I shall come next week, I shall come next week. இது வந்து direct speech அல்லது direct speech, ரெண்டுமே கரெக்ட். direct ரெண்டுமே உச்சரிக்கலாம். he said I shall come next week, he told அல்லது he said சொல்லலாம். he told that, இந்த shall வந்து that he should come next week. இது சும்மா shall should மாத்துறதுக்காக உங்களுக்கு should போட்டிருக்கேன். would கூட போடலாம், இந்த இடத்துல தவறு இல்லை. he said that, he told that he should come next week. இங்க shouldம் போடலாம், wouldம் போடலாம். அந்த present tense இன்டைரக்ட்ல பாஸ்ட் டென்ஸா மாறுறதுக்கு அதான் இது present tense, இது past tenseனு சொல்லி தந்திருக்காங்க. ரைட், அடுத்தால பலபடி should பாருங்க past tenseல எங்கே பயன்படுத்துறோம். இது past tenseல பயன்படுத்தும் போது இனி ஒரு இடம் இதை கவனமா பார்க்கணும். அதாவது ஒரு செயல் நடைபெறாமல் இருந்தால் அதை வந்து குற்றம் சாட்டும் போது இப்படி சொல்லுவாங்க, இந்த should யூஸ் பண்ணுவாங்க ஜெனரலா. ரைட், you should have, இந்த have வரணும், வந்துட்டு பக்கத்துல past participle verb. you should have done it, do, did, done. நீ அதை செய்திருந்திருக்க வேண்டும். எப்போ வரும்னா ஒரு செயலை செய்யாத பட்சத்தில். ஏன்பா நீ அதை வாங்கலையா, you should have bought it, நீ அதை வாங்கி இருந்திருக்க வேண்டும். you should have completed it, completed. அது past participle, completed. இது ரெண்டாவது வராது, அந்த இடத்துல past tense ஓ present tense ஓ வராது. do, did வராது, done தான் வரும். you should have done it, நீ அதை செய்து இருந்திருக்க வேண்டும், நீ அதை முடித்து இருந்திருக்க வேண்டும். you should have completed it, you should have finished it. எது வேணாலும் போடுங்க, finished. இது past participle. you should have finished it, நீ அதை முடிச்சு இருந்திருக்க வேண்டும். you should have told me, told, நீ அதை என்னிடம் சொல்லி இருந்திருக்க வேண்டும். you should have gone there, நீ அங்கே போய் இருந்திருக்க வேண்டும். the past tenseல ஒரு செயலை செய்யாத பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீ என்னிடம் சொல்லி இருந்திருக்க வேண்டும், சொல்லி இருந்திருந்தா நான் அதை செய்திருப்பேன். you should have told me, நீ என்னிடம் சொல்லி இருந்திருக்க வேண்டும். you have done a mistake. இதே நெகட்டிவ்ல you shouldn't have போட்டா மாறிடுது. ஒரு செயல் நீங்க செய்துட்டீங்க, அது ஏன் செய்தா என்று கேட்கறதுக்கு you shouldn't have done it, நீ அதை செய்து இருக்க கூடாது. you shouldn't have completed it, நீ அதை முடிச்சிருந்திருக்க கூடாது. you shouldn't have finished it, நீ அதை முடிச்சிருந்திருக்க கூடாது. you shouldn't have gone there, நீ அங்கே போய் சென்றிருக்க கூடாது. you shouldn't have gone there, நீ அங்கே போயிருந்திருக்க கூடாது. ஒரு காரியம் செய்த பிறகு அதை ஏன் செய்தாய் என்று குற்றம் சாட்டும் போது பாஸ்ட் டென்ஸ்ல இந்த should யூஸ் பண்றோம். you should not have gone there, நீ இங்கே போயிருக்க கூடாதுப்பா, பெரிய தப்பு செஞ்சிச்சு. அப்படின்னா நீ வர்றேன்னு என்கிட்ட சொல்லி இருந்திருக்க கூடாது. you should not have told me that you are coming, you should not have told me that you were coming, நீ வருவேன் என்று என்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டு நீ வராம இருந்துட்ட பத்தியா. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இதை should இப்படி பயன்படுத்துறோம். ரைட், அப்போ present tense டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது should பயன்படுத்துறோம். மற்றபடி
should have gone, shouldn't have gone, past tense. Okay, அப்போ shall should முடிஞ்சது. அடுத்தால will would, ஏற்கனவே will பார்த்துட்டோம் future tenseல. willக்கு இன்னொரு மீனிங் எழுதிக்கிடுங்க. will தமிழ்ல உயில் சொல்றோம் இல்லையா, உயில், அதுக்கு இங்கிலீஷ்ல will தான். டாக்குமெண்ட் எழுதுறோம் இல்லை, உயில் எழுதியாச்சா? ஒருவேளை இங்கிலீஷ்காரன் அது தமிழ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. வாட் டு வி கால் இட்? வில். ஓ, உயில் அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்கு. அதான் உயில். வில்லுக்கு ஆங்கிலத்தில், உயிலுக்கு ஆங்கிலத்தில் வில். அவர் உயில் எழுதிட்டாரா? ஓகே, அப்போ வில் உட் அதே கணக்கு தான். ஹீ செட் பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஹீ செட் I will come tomorrow. I will come on Monday. He said, I will come on Monday. He told that he would come on Monday. இதான் இந்த present tense past tense சொல்றது. இந்த present past மாறுது இல்லையா? He would come on Monday. He said that he would come on Monday. அப்போ இந்த present tense past மாறுறதுனால தான் இது present tense, இது past tense என்று நம்ம சொல்லியிருக்காங்க. ரைட்? இது வந்து past tenseல indirect speechல இன்டிரெக்ட்லேருந்து டைரக்ட்லேருந்து இன்டிரெக்டாக மாற்றும் போது இதை பயன்படுத்துகிறோம். அது போக ஃபியூச்சரில் would பயன்படுத்த பாருங்க. எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். he wouldn't listen to me. அப்படி ஒரு ஆள் வந்து அது கேட்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். he wouldn't listen to me. he wouldn't listen to me. listen to me. அவன் கேட்க மாட்டான் சார். அவன் he wouldn't listen to me. right? he wouldn't behave. right? அடுத்தால ஃபியூச்சர்ல இனி ஒன்று கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஷுட்ல உள்ளது. இது ஃபியூச்சர்ல இதை உண்டு முடிச்சிடும். முதல்ல he wouldn't listen to me. ஃபியூச்சர்ல அவன் கேட்க மாட்டான். இந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது, ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம். ஒரு டீ குடிக்கிறீங்களா? ஒரு டீ குடிக்க விரும்புறீங்களா? would you like to have a cup of tea? would you like to have இந்த இடத்துல drink என்ற மீனிங். would you like to have a cup of tea? ஒரு சாய் குடிக்கிறீங்களா? would you like to, polite request, would you like to have a cup of tea please? right? இந்த இடத்துல do you want tea அப்படி கேட்கக்கூடாது. உனக்கு டீ வேணுமாப்பா அப்படின்னா வரக்கூடிய விருந்தாளி ஓடிடுவார். பொலைட்டா கேட்கும்போது would you like to have a cup of tea please? right? இது ரிக்வெஸ்ட். ஃபியூச்சர்ல ரிக்வெஸ்ட் பண்ணும்போது would யூஸ் பண்றோம். பழையபடி would பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க எப்படி யூஸ் பண்றோம். இது பாருங்க, he would would have பழையபடி அதே மாதிரி தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். he would have come. இந்த சந்தேகத்தில் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல அவர் வந்திருப்பாரு, மணி 1:30 ஆக போகுது, he would have come. அவர் போயிருப்பார், he would have gone. அந்த மாதிரி சந்தேகத்தில் he would have come. the time is 1 o'clock, the time is 1:30, he would have come now, he would have gone, he would have told. அவர் சொல்லி இருக்கலாம். ரைட்? I would have told நான் சொல்லி இருப்பேன் ஒருவேளை. I would have told. பழையபடி சொல்றேன். இது மூணாவது come came come past participle. I would have told. நான் சொல்லி இருக்கலாம். சந்தேகத்தில் past tenseல யூஸ் பண்றோம். இது போக வேற ஒன்று இருக்கு பாருங்க. would past tenseல யூஸ் பண்ணக்கூடியது habitual action ஒன்று இருக்கு. இதோட ஜெனரலாக யூஸ் டு என்ற ஒரு யூசேஜ் இருக்கு. ஐ யூஸ் டு கோ டு சர்ச். ஐ யூஸ் டு கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ். ஐ
ஐ யூஸ் டு கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ்னு தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு மீனிங் என்னன்னா, நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போவேனே இல்லை. ஐ யூஸ் டு கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ்னா வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சர்ச்சுக்கு செல்லக்கூடிய வழக்கத்தில் இருந்தேன், இப்போ செல்வதில்லைன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்தில் ஒரு செயல் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அந்த இடம் தான் இந்த பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஐ யூஸ் டு கோ டு சர்ச்னா இப்போ போலேன்னு அர்த்தம். சார் சிகரெட் குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். நீங்க குடிப்பீங்கல்ல, சிகரெட் பிடிப்பீங்கல்ல. ஐ யூஸ் டு ஸ்மோக். I used to smoke, but not now. But I gave up. But I gave up. அது விட்டேன். But I have given up. But I gave up. But I have given up. Given up சொல்லலாம். I have. But I gave up சொல்லலாம். I have given up now. I have given up. இது idiom இது. I used to smoke. நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தில் இருந்தேன், இப்போ குடிக்கலதுன்னா இது. சார் நீங்க சிகரெட் பிடிப்பீங்கல்ல. ஐ யூஸ் டு ஸ்மோக் பட் நாட் நவ். ஐ யூஸ் டு வேக் அப் அட் 6 o'clock. பண்டு காலத்தில் நான் 6 மணிக்கு முழிப்பேன், இப்போ 7:30 மணி வரைக்கும் தூங்குறேன்னு அர்த்தம். பட் ஜென்ரலி மக்கள் ஹி யூஸ் டு கம் எவ்ரி டே. அவன் டெய்லி வருவானே கிடையாது. ஹி யூஸ் டு கம் எவ்ரி டேனா எவ்ரிடே வந்து கொண்டிருந்தான் தினமும், இப்போ வருவதில்லை என்ற யூசேஜ்ல. இதே இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம would பயன்படுத்தலாம். பாருங்க எப்படின்னா, when I was at school, நான் ஸ்கூலில் இருந்தபோது I would take food in this hotel. I would take அப்படின்னா, நான் ஸ்கூல்ல இருக்கும்போது இங்கே தான் தமிழில் எப்படி சொல்லும், நாங்கள் படிக்கும்போது காலையில் 8 மணிக்கே வருவோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். நாங்கள் 8 மணிக்கே வருவோம். நாங்கள் 4 பேர் வருவோம்னா இனிமேல் தான் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் காலையில் 8 மணிக்கே வந்துடும் சொல்கிறது வருவோம். 8 மணிக்கு வருவோம். நாங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பீரியட் முடிச்சோடனே கட் அடிச்சுட்டு நேராக படத்துக்கு போவோம் ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி நான் ஸ்கூலில் இருக்கும்போது when I was at school, I would take food in this hotel. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் மத்தியானம். நான் என்னுடைய லஞ்ச் இங்கே தான் சாப்பிடுவேன். அப்போ பாஸ்ட் டென்ஸில் அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு ஐ யூஸ் டு டேக் ஃபுட், இந்த இடத்துல யூஸ் டு டேக் ஃபுட் இன் திஸ் ஹோட்டல் சொல்கிற இடத்துல பாஸ்ட் டென்ஸில் would பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ wouldக்கு யூசேஜ் இது. அடுத்தால இந்த ஷுட்ல இனி ஒன்று விட்டு போச்சு பாருங்க. கொஸ்டின் கேட்கும்போது why should I do this? Why should I do it? இதை கொஸ்டின் நீங்க இப்படி கேட்டா why should I go there? நான் ஏன் இங்கே போகணும்? இதை உங்களுக்கு ஃப்ளூயன்சிக்கு பயன்படுத்தும். why should I do it? Why shouldn't I do it? நான் அதை ஏன் செய்ய வேண்டும், நான் அதை ஏன் செய்யக்கூடாது? why should I take that? நான் அதை ஏன் எடுக்க வேண்டும்? why shouldn't I take it? நான் ஏன் அதை எடுக்கக்கூடாது? why should I learn this? நான் இதை ஏன் படிக்க வேண்டும்? why shouldn't I learn that? நான் அதை ஏன் படிக்கக்கூடாது? ஃபியூச்சர்ல ரைட், how should I do it? நான் இதை எப்படி செய்ய வேண்டும்? how should I do it? இது எனக்கு செய்ய தெரியாது சார், நான் இதை எப்படி செய்யணும்னு தெரியலையா? how should I do it? why should I do it? நான் ஏன் அதை செய்யணும்? கொஸ்டின் கேட்கும்போது இதை நீங்க அப்படியே why should he come? அவன் ஏன் வர வேண்டும்? why shouldn't he come? அவன் ஏன் வரக்கூடாது? மாத்தி why should she come? why shouldn't she come? why should they do it? அவர்கள் இதை ஏன் செய்ய வேண்டும்? அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல இதை கொஸ்டின் கேட்டு நீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயன்சிக்காக பயன்படுத்தலாம். ரைட், அடுத்தாலே ஷுட் முடிஞ்சு. அடுத்தாலே மே மைட் இருக்கு பாருங்க. பலபடி அதே சிக்கல்.
இது present tense, இது past tenseன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்படி கிடையாது. இது ஃபியூச்சர்லயும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் யூஸ் ஆகுது. முதல்ல பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். would have பார்த்தோம் இல்லையா, அதே இடத்துல might have போடலாம். might have. இப்போ நான் சொன்னேன் மணி 1:30 ஆச்சு, அவர் வந்திருக்கலாம். he would have come, he might have come. ரெண்டுமே ஒண்ணுதான். சந்தேகத்தில் அவர் வந்திருப்பாருங்க. he might have come, டைம் ஆச்சு இல்ல, வந்திருப்பார். இப்ப போனா பார்க்க முடியாது. if you go you can't meet him, he might have gone, he would have gone. போய் இருக்கலாம், சந்தேகத்தில் சொல்லக்கூடாது. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க இதை வாங்கிட சொல்லியிருப்பேன்ப்பா, I might have told you but I don't remember. நான் சொல்லி இருக்கலாம், I might have told. இது past participle told. I might have told you, சொல்லி இருக்கலாம், but I don't remember it now, but I don't remember it now. சொல்லி இருக்கலாம், ஞாபகம் இல்லை, சந்தேகத்தில் சொல்லக்கூடியது. இது might have told, சொல்லி இருக்கலாம் past tenseல. இது ஃபியூச்சர்ல எப்படி might வருது பார்ப்போம். may, might. இப்போ he may come, வரலாம். he may come, அவன் வரலாம். he might come, ஃபியூச்சர்ல. he might come, he may come tomorrow, அவன் நாளை வரலாம். அதே he might come tomorrow, அவன் நாளை வரலாம். ரெண்டுமே ஒரே மீனிங். அவன் நாளை வரலாம், அவன் நாளை வரக்கூடும் என்ற மீனிங். might வந்தால் கொஞ்சம் கூட சந்தேகம் கூடிருது. இதுல பாசிபிலிட்டி ஒரு 40% இருந்தா, இதுல பாசிபிலிட்டி ஒரு 15% தான் இருக்கும். he may come tomorrow, அவன் நாளை வரலாம், அவன் நாளை வரக்கூடும். he might come tomorrow. சரி, இது இனி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க. வெளியே போகும்போது the weather is cloudy, the weather is cloudy, மேகமூட்டமாக இருக்கிறது. it may rain, carry the umbrella, it may rain, carry the umbrella, take the umbrella, take the umbrella. அப்போ மேகமூட்டமாக இருக்கிறது, it is cloudy, the weather is cloudy, right? it may rain, மழை பெய்யலாம். இதே are you going out, it might rain, மழை பெய்யக்கூடும், சந்தேகம் குறவு. are you going to தாம்பரம், it might rain on the way, take the umbrella, மழை வரக்கூடும். அதுல பாசிபிலிட்டி குறவு. மேல பாசிபிலிட்டி கொஞ்சம் கூடுதல். மேயும் சந்தேகம் தான். அது 40%, இது ஒரு 15% யூஸ் பண்றது, ரைட்? ஃபியூச்சர்ல இது பாஸ்ட் டென்ஸ்ல might have come, வந்திருக்கலாம், போயிருக்கலாம் சொல்றோம், சரிதானா? அப்போ மே ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டி, might ஆல்சோ ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டி. பாஸ்ட்ல might have போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டீங்கன்னா அதே சந்தேகத்தில் he might have gone, he would have gone. you would have told me, நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். you might have told me, நீ என்னிடம் சொல்லி இருக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடியது. இனி மைட்டுக்கு இனி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, MIGHT. மைட்னா பவர், வலிமை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே சார். இது வச்சுதான் Almighty God, Almighty God, எல்லாம் வலிமை உள்ளவன் கடவுள், எல்லாம் வலிமை உள்ளவன். அந்த மைட்டி தான். மைட்னா பவர். இதை மைட் வச்சு ஒரு பழமொழி இருக்கு. might is right, MIGHT. might is right, RIGHT. இது தமிழ்ல தடி அடுத்தவம் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வாங்க. அவன் ஏதாவது சொன்னா கேட்டா ஆமா சார், அப்போ மைட்னா பவர், பவர் தான், பவர் இஸ் ரைட்னு சொன்ன மாதிரி மைட் இஸ் ரைட் என்று சொல்வார்கள், ரைட்? அப்போ மே மைட் முடிஞ்சு அடுத்தால உங்களுக்கு வர வேண்டியது மஸ்ட். மஸ்ட் அதே தான், யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி. இதை ஆப்ளிகேஷன், இன்னர் ஆப்ளிகேஷன். யூ மஸ்ட் அட்டெண்ட், யூ மஸ்ட் பிஹேவ் யுவர் பேரண்ட்ஸ். இது சோஷியல் ஆப்ளிகேஷன்.
யூ மஸ்ட் அட்டெண்ட் தட் மேரேஜ், அந்த கல்யாணம் அட்டென்ட் பண்ண வேண்டும். அது வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன். நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தில் அட்டென்ட் பண்ணலைன்னா, நான் உனக்கு 50 ரூபா மொய் எழுதுனேன், நீ எனக்கு எழுதலைன்னு வந்து கேட்க மாட்டார் அவர். அது வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன். ஷுட்டு சொல்றது வெளியிலேருந்து somebody is forcing you to do it. You should attend that marriage சொல்லக்கூடாது. You must attend that marriage. Right? Must. Okay. அப்போ may, might, shall, should, can, could வரல இனி. Right? Can, could பார்த்துக்கிறோம். Right. அப்போ can, could பார்ப்போம். C-A-N, can. Could. C-O-U-L-D, could. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல கேன் யூஸ் பண்றோம். ஐ கேன் டூ இட், இதை என்னால் செய்ய முடியும். ஐ கேன் டூ இட், இது என்னால் செய்ய முடியும். ஐ கான்ட் டூ இட், ஐ கான்ட் டூ இட், இதை என்னால் செய்ய முடியாது. ரைட். அப்போ பெர்மிஷனுக்கும் இதை யூஸ் பண்ணும். கேன் ஐ கம் இன்சைட் படித்தோம். கேன் ஐ கம் டுமாரோ, கேன் ஐ கம் டுமாரோ, நாளை வரலாமா? கேன் ஐ கம் டுமாரோ. அப்போ பெர்மிஷனுக்கும் கேன். மே ஐ கம் டுமாரோ, கேன் ஐ கம் டுமாரோ, ஷால் ஐ கம் டுமாரோ, குட் ஐ கம் டுமாரோ, எப்படி வேண்டாலும் கேட்கலாம். அப்போ பெர்மிஷனுக்கும். இந்த கேனுக்கு இடத்துல இந்த இடத்துல இயலும் என்ற மீனிங் இல்லை. இதை பெர்மிஷனுக்கு யூஸ் பண்றது. கேன் ஐ கம் டுமாரோ, உனக்கு தான் கால் இருக்கப்பா வரலாமே அப்படி சொல்லக்கூடாது. பெர்மிஷனுக்கு கேன் ஐ கம் இன், கேன் ஐ கம் இன் சார், மே ஐ கம் இன் சார் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபியூச்சர்ல ஐ கேன் டூ இட், ரைட், வித் தீஸ். ஐ கான்ட் டூ திஸ், ஐ கான்ட் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், ஐ கான்ட் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், இந்த பாக்ஸை என்னால் தூக்க முடியாது. ஏன்னா இது வந்து மிகவும் ஹெவியாக இருக்கிறது. இட் இஸ் வெரி ஹெவி, ஸோ ஐ கேனாட் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். ரைட். அப்போ ஃபியூச்சர்ல குட் யூஸ் ஆகுது பாருங்க. இதே பொலைட் ரிக்வெஸ்டுக்கு குட் ஐ கம் டுமாரோ, பாருங்க பொலைட் ரிக்வெஸ்ட். இதே மாதிரி ஏற்கனவே மே ஐ டாக் டு மிஸ்டர் குமார், கேன் ஐ டாக் டு மிஸ்டர் குமார், ரைட், கேன் ஐ டாக் டு மிஸ்டர் குமார், மே ஐ டாக் டு மிஸ்டர் குமார். அந்த இடத்துல குட் ஐ டாக் டு மிஸ்டர் குமார் சொல்றது மிகவும் பொலைட். ஃபோனில் ட்ரிங் ட்ரிங் அடிச்சுக்கிட்டு அந்த சைடில் யாரும் ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க குட் ஐ டாக் டு மிஸ்டர் குமார், மிஸ்டர் குமாரிடம் பேசலாமா? ஃபியூச்சர் டென்ஸில் பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு. குட் ஐ பாரோ யுவர் பென் ப்ளீஸ், உங்களுடைய பெண்ணை கொஞ்சம் தருவீங்களா? ஃபியூச்சர் ரிக்வெஸ்ட்டுக்காக. அதே மாதிரி ஃபியூச்சரில் வுட்டும் யூஸ் பண்ணுவோம். ரைட். வுட் யூ லைக் டு கம் வித் மீ, ஐ வுட் லைக் டு கம் வித் யூ, அந்த எக்ஸ்பிரஷன். அதாவது பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்காக வுட்டும் யூஸ் பண்ணுறோம். த குட் ஆல்சோ இஸ் யூஸ். குட் ஐ கம் டுமாரோ, குட் ஐ பாரோ யுவர் பென் ப்ளீஸ், ரைட், குட் ஐ வெயிட் ஹியர், நான் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா சார் அப்படின்னு பொலைட் ரிக்வெஸ்ட். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம் இதை குட். ஏன்னா இதை பாஸ்ட் டென்ஸ்னு சொன்னதுனால பாஸ்ட் டென்ஸ்ல குட் எப்படி யூஸ் பண்றோம். இது முடிச்சுட்டுன்னா எல்லாமே சமப் பண்ணி ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கம், எல்லாமே ஃபுல்லா கூட இருக்கா. ஷல், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், நீட், நாட், இதெல்லாம் ஒரு கூட ரஃபா பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் ஆகிடும். பாஸ்ட் டென்ஸ்ல குட் பாருங்க. அதே மாதிரி யூ குட் ஹேவ், you could have போட்டு past participle. You could have gone there, gone there, you could have gone there. உன்னால் அங்கே போயிருக்க ஏன் இருக்குமே என்ற மீனிங். You could have gone there, நினைச்ச அழகா போயிருக்கலாமே. You could have easily passed, நீ ஈஸியா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கலாமே. ரைட். If you had written the examination, you could have passed. நீ அந்த எக்ஸாம் எழுதி இருந்திருந்தால் உன்னால் ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்க முடியும். ரைட். யூ குட் ஹேவ் கான், யூ குட் ஹேவ் டன் இட், யூ குட் ஹேவ் கான், யூ குடன்ட் ஹேவ் கான், உன்னால் போயிருக்க முடியாதுப்பா. ரைட். இதை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய. யூ குட் ஹேவ் டோல்ட் மீ, நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்க
முடியுமே, if you had tried you could have easily told me. இது அத்தனைக்கும் கண்டிஷன்ல யூஸ் பண்றாங்க பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல if you had gone there, நீ அங்கே சென்று இருந்திருந்தால், if you had gone there, பாருங்க, if you had gone there you could have met him, you could have met him. நீ அங்கே சென்று இருந்திருந்தால் உன்னால் அவரை சந்தித்திருக்க முடியும். இதுதான் ஏன்றிருக்கும். நீ போகலே, அதனாலே உனக்கு சந்திக்க முடியவில்லை. if you had written well, நீ நல்லா எழுதி இருந்திருந்தால், if you had written well தனியாவே எழுதலாமே. பாருங்க, இந்த சென்டென்ஸ் இப்படியே சொல்லி நீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயன்சி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இதே சென்டென்சஸ் எழுதுறேன். if you had gone there you could have met him, நீ அங்கே சென்று இருந்திருந்தால் உன்னால் அவரை சந்தித்திருக்க முடிந்திருக்கும். right? if you had told me, இந்த told வந்து past participle. if you had told me, நீ என்னிடம் சொல்லி இருந்திருந்தால், I would have waited. என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நீ சொல்லியிருந்தா நான் காத்திருந்திருப்பேனே. நான் ஃப்ரீயா வந்தேனே, கார்ல நான் தனியா யாருமே கிடையாது. if you had told me I would have waited for you. I would have waited. நீ என்னிடம் சொல்லி இருந்திருந்தால். இறந்த காலத்தில் ஒரு செயலை நடைபெறாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷனல் சொல்வது. if you had told me I would have waited, நான் காத்திருந்திருப்பேன். சரிதானா? இதுக்கு மீனிங் என்னன்னா, இது பாருங்க, எப்படியும் ஒரு பிராக்டிஸ். ஏற்கனவே நம்ம இனி ஒரு சிடியில பண்ண மாதிரி பாருங்க. why, இது பாருங்க இப்படி வருது. why didn't you tell me about this matter earlier? why didn't you tell me about this matter earlier? ஏற்கனவே ஒரு சிடில நம்ம இதை படிச்சிருக்கோம். why didn't you tell me about this matter earlier? இந்த விஷயத்தை பற்றி என்னிடம் ஏற்கனவே நீ ஏன் சொல்லி இருக்கவில்லை? if you had told me, இங்க வருது பாருங்க. if you had told me, ஏற்கனவே வேற ஒரு சிடியில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஃப்ளூவன்சிக்காக ஈஸியா இருக்கும். if you had told me, நீ என்னிடம் சொல்லி இருந்திருந்தால், I would have made some other arrangement. பாருங்க, இதை நீங்க ஃப்ளூயன்சிக்காக ஈஸியா பயன்படுத்தலாம். why didn't you tell me about this matter earlier? if you had told me I would have made some other arrangement. இதை நீங்க மாத்தி அப்படியே சொல்லி, ஏற்கனவே ஒரு சிடில இருக்குது, மீக்கு எடுத்தாலே மேனேஜரே போடுங்க. why didn't you tell the manager about this matter earlier? if you had told him he would have made some other arrangement. why didn't they tell me about this matter earlier? if they had told me I would have made some other arrangement. இதெல்லாம் கண்டிஷனல். ஒரு செயல் நடைபெறாதே இருக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷனல் பேசு. why didn't you inform me about this matter earlier? if you had informed me I would have made some other arrangement. இதெல்லாம் பிராக்டிக்கலா வரக்கூடியது. சரிதானா? அப்போ ஒரு செயலை நடைபெறாமல் இருக்கும்போது இதை பயன்படுத்தணும். ரைட்? அடுத்தாலே இனி ஒன்று பாருங்க. should, அதுக்கு நெகட்டிவ் வந்து shouldn't யூஸ் பண்றோம். அப்படி கிடையாது. you should come tomorrow. you should come tomorrow.
இதுக்கு நெகட்டிவ் யூ ஷுடன்ட் கம் டுமாரோ படிக்கிறோம் நம்ம, அது சரி நெகட்டிவ் ஆகாது. ஏன்னா நீ நாளை கண்டிப்பாக வர வேண்டும். யூ ஷுடன்ட்னா கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு ஆயிடுது, அது நெகட்டிவ் ஆகாது. நீங்க கேட்குறீங்க சார் நான் கண்டிப்பா வரணுமா, அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ கண்டிப்பா வரக்கூடாது, வந்த காலை முடிச்சு விடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, கண்டிப்பா வரணுமா, இல்லப்பா டைம் கிடைச்சா வா, நல்லது. யூ நீட் நாட், இதுக்கு நெகட்டிவ் யூ ஷுட் கம் டுமாரோ. ஷுட் ஐ கம் டுமாரோ நீங்க கேட்குறீங்க, யூ நீட் நாட், இதுதான் நெகட்டிவ். நீ வர வேண்டிய தேவையில்லை. இஃப் யூ ஃபைண்ட் டைம் ப்ளீஸ் பீப் இன், இப்படி ஒன்று இருக்கு, பீப் இன் அப்படின்னா எட்டி பாருன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, டைம் கிடைச்சா எட்டி பாரு. நான் கண்டிப்பா வரணுமா, ஷுட் ஐ கம் டுமாரோ, யூ ஷுட் நாட் கம் அப்படின்னா வந்தா காலை முடிச்சு விடுவேன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஷுட் கம்முக்கு நெகட்டிவ் ஷுடன்ட் கம் அல்ல, யூ நீட் நாட். ஷுட் ஐ கம் டுமாரோ, யூ நீட் நாட். நான் கண்டிப்பா வரணுமா, கண்டிப்பா வரணும்னு அவசியம் இல்லைப்பா, டைம் கிடைச்சா வா, வந்தா நல்லது உனக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல ஷுட் ஐ கம் டுமாரோ, யூ ஷுட் நாட் கம், நீ வரக்கூடாதுன்னா தடை செய்யப்படுகிறீர்கள். யூ ஷுட் கம் டுமாரோக்கு நெகட்டிவ் யூ ஷுட் நாட் கம் இல்லை, யூ நீட் நாட் கம். இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். மற்ற இடத்துக்கெல்லாம் குட் கம் குட் நாட் கம், மே கம் மே நாட் கம், மைட் கம் மைட் நாட் கம், அதெல்லாம் சரிதான். இந்த ஷுட்டுக்கு மாத்திரம் ஒரு சின்ன சேஞ்ச், யூ ஷுட் டூ இட், நீ இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதுக்கு நெகட்டிவ் நான் கண்டிப்பாக செய்யணுமா, ஷுட் ஐ டூ இட், நான் கண்டிப்பா, யூ நீட் நாட், செய்யணும்னு கண்டிப்பு இல்லை, முடிஞ்சா செய்ப்பா. ஷுட் நாட் டூ இட்னா தடை செய்யப்படுகிறீர்கள் என்ற மீனிங். ஓகே, அப்போ மஸ்ட் சொல்லியாச்சு. அப்போ மஸ்ட் வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன் சொல்லியாச்சு, ரைட். டேர் ஒன்னு இருக்கு, DARE, இது வந்து ரொம்ப குறைவான இடத்துல. ஹவு டேர் யூ ஆர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், ஹவு டேர் யூ ஆர் டு ஆஸ்க் மீ சச் கொஸ்டின், டு ஆஸ்க் மீ சச் கொஸ்டின், such question or such a question. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, how dare you are to ask me such a question, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்ப, நீ என்ன நினைச்சிருக்க, அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது. இதை சொன்ன உடனே எனக்கு இனி ஒன்று ஞாபகம் வருது பாருங்க. யூ ஆர் தேர், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, யூ ஆர் தேர் இருக்கா, நீ எங்கே இருக்கிறாய், இதை இங்க முன்னாலே கொண்டு வாங்க, THERE, தேர் யூ ஆர், இப்படி ஒண்ணு இருக்கு, தேர் யூ ஆர் மார்க் ஆஃப் எக்ஸ்கிளமேஷன். பாருங்க, யூ ஆர் தேருக்கும் தேர் யூ ஆருக்கும் ரொம்ப வித்தியாசம். தேர் யூ ஆர்னா பேசுற கொன்னுட்டுப்பா, சே, தேர் யூ ஆர் கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மற்றவர்களுக்கு பாராட்டும் போது சபாஷ் சொல்லுவோம் இல்லை, அந்த இடத்துல தேர் யூ ஆர் கரெக்ட். ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கரெக்டான ஆன்சர் ஒருத்தன் சொல்றாங்க, தேர் யூ ஆர், அதனால தேர் யூ ஆர் அப்படி சொல்லக்கூடாது. அச்சா, இப்போ இவ்வளோ நீங்க படிச்சதுல இப்போ என்ன எடுத்தாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்திலே நான் பழையபடி மே, மைட், ஷல், ஷுட், கேன், குட், ரைட், வில், வுட் சொல்லிட்டு வரேன். இதுல டியூனிங், ஒரு பாஷைக்கு முக்கியமானது, எந்த பாஷை இருந்தாலும் சரி, நீங்க உங்க தாய்மொழி பேசினாலும் சரி, எந்த பாஷை பேசினாலும் பாஷைக்கு டியூனிங் மிக மிக முக்கியமானதாகும். எப்படி அந்த டியூனிங், நீங்க அந்த பாஷைக்குள்ள டியூனிங் இல்லைன்னா வேற ஒரு பாஷைக்கு டியூனிங் கொடுத்தீங்கன்னா அது மீனிங் வராது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு வச்சுருமே, அப்போ தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு அடி சேர்ப்பாலே அப்படின்னு சொல்றீங்க, அது டியூனை மாத்தி அடி சேர்ப்பாலே, நான் உன்னை சேர்ப்பாலே அடிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னா அது மீனிங் வருமா, வராது. அந்த டியூனிங் தான் ஒரு பாஷைக்கு முக்கியமான பார்ட் பிளே பண்ணிக்கிறது, என்ன சொன்னாலும். அப்போ நீங்க அது சொல்லும்போது அந்த அடி சேர்ப்பாலே அப்படி சொல்லு, அடி ஷூ ஆலே அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த டியூன் அடி அடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆங்கிலத்திலே நம்ம தமிழ் டியூனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நம்ம ஆங்கிலம் பேசும்போது அந்த டியூனிங் கொடுக்க மாட்டோம். அப்போ நான் இப்போ உங்களுக்கு அந்த டியூனிங்கை பற்றி ஒரு 10 minutes உங்களுக்கு ஹவு டு டியூன் ஏ லாங்குவேஜ், பர்டிகுலர்லி இங்கிலீஷ். அப்போ ஆங்கிலத்துக்கு பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டூ டஸ் கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுருமே, அப்போ அது பாருங்க,
Do you come? அது வந்து rising intonation. Do you know his name? Right? Are you waiting for him? அப்போ அந்த rising intonation இப்படி மேலே போகணும். Are you waiting for him? Are you waiting for him? Are you waiting? பாருங்க, இந்த auxiliary verb yes or no type question நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். அந்த டியூனிங் இல்லைன்னா அது மீனிங் வர. ஆர் யூ வெயிட்டிங்? எஸ் ஐ ஆம் வெயிட்டிங். நோ ஐ ஆம் நாட் வெயிட்டிங். இதில் மீனிங் வராது. இப்போ தமிழில் சொல்லணும். நீ அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறாயா? ஆம், நான் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். எப்படி வராது? நீ அவனுக்கு காத்துட்டு இருக்கேப்பா. ஆமாம் சார், நான் காத்துட்ருக்கேன். ஏன்பா காத்துட்ருக்கேன் அப்படி சொல்லுது. ஏன்பா காத்துட்ருக்க? ஆமாம் சார், சும்மா காத்துட்ருக்கேன். அப்படி சொல்ல முடியாது. ஏன்பா இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கேன்? அந்த டியூன் இல்லைன்னா மீனிங் வராது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டியூனிங் பாருங்க, எஸ் சொல்லி நோ மீனிங் கொண்டு வரலாம், நோ சொல்லி எஸ் மீனிங் கொண்டு வரலாம். அது எப்படி சார்? அதுதான் டியூனிங் ப்ளே பண்ணக்கூடிய பார்ட். தமிழ்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இங்கிலீஷுக்கு வரேன் பாருங்க. நீங்க சொல்றது ஆம் சொல்லணும், ஆனா மீனிங் இல்லைன்னு வரணும். இல்லை சொல்லணும், ஆனா மீனிங் ஆம் என்ன வரணும். அது எப்படி சார் வரும்? இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க. சார் ஒரு 1000 ரூபா கடன் வேணுமே. ஒருத்தர் கேட்கிறார் ஃப்ரெண்டு. சார் ஒரு 1000 ரூபா தரலாமே. 1000 ரூபா என்ன உனக்கு? 1 லட்சம் ரூபா தரலாமே அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். சார் ஒரு 1000 ரூபா வேணும் சார். 1000 ரூபா வாங்க, உனக்கு என்னப்பா? தரலாமே. ஓ தரலாமே அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். ரைட். அப்போ தர்றேன்னு தானே சொல்றாரு அப்படின்னு அவன் நம்பி போக மாட்டான். அப்போ தர்றேன்னு சொல்றாரு, ஆனா அந்த டியூன் கொஞ்சம் கவனிங்க. சார் ஒரு 1000 ரூபா கடன் வேணும். தரலாமே. உனக்கு என்னப்பா 1000 என்ன லட்சக்கணக்கா தரலாமே அப்படின்னா இல்லை. சரி, அப்போ ஆம் இல்லை இல்லை என்று சொல்லி ஆம் என்று எப்படி சொல்றோம்? மீனிங் வருது பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சார் உங்களை மாதிரி ஆசிரியரை நாங்க பார்த்ததே கிடையாது, என்ன மாதிரி நீங்க டீச் பண்றீங்க. உடனே இல்லை அப்படி இல்லை, இருப்பாங்க வேற ஆசிரியர்களும் இருப்பாங்க அப்படின்னா நான் அந்த டியூன்லன்னா ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம். இல்லை இல்லை அப்படி இல்லைங்க, நீங்க என்ன சொச்சு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நிறைய ஆசிரியர்கள் அப்படி இருப்பாங்க அப்படி சொல்றது. சார் உங்களை மாதிரி டாக்டரை நான் பார்த்தது இல்லை, அப்படி இல்லை, வேற டாக்டருங்களும் இருக்கலாம் பார்த்தீங்களா. அப்போ இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எஸ் என்ற மீனிங் சரிதானா. அதே போல ஆங்கிலத்திலும் பேசும்பொழுது அந்த டியூனிங்கை கவனிக்கணும். பாருங்க, will you come tomorrow? அப்போ will you come tomorrow அப்படி சொன்னா மீனிங் வராது. will you come tomorrow? would you like to have a cup of tea please? would you like to wait for him? அப்போ அந்த டியூனே நீங்க எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வரும்போது ரைசிங் இன்டர்னேஷன் நான் லைனா சொல்லிட்டு வரேன். did you meet him? did you meet him? ரைசிங் இன்டர்னேஷன். இது ஃபாலிங். did you meet him? did you meet him கீழே வரக்கூடாது. did you meet him? இதே வந்து நீங்க செய்தி வினா கொண்டு வந்தால் ஃபாலிங் இன்ட். when did you come? when did you come மேலே போகாது. when did you come வராது. when did you come? did you come? when did you come? அப்போ இந்த WH question வந்தா when did you come? when did you come? இது ஃபாலிங் இன்டர்னேஷன். அது டியூன் கீழே வரணும், இந்த டியூன் மேலே போகும். அப்போ இதை மாத்தி when did you come? did you come அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு டென்ஸுக்கும் இதை கணக்காக்கி did you meet Kumar last week? ஆன்சர் yes, I met Kumar last week. no, I didn't meet Kumar last week. would you like to have a cup of tea please? yes, I would like to have a cup of tea. no thanks, just now I had it, you have it please. right? would you like to wait for him? would you like to wait for him எல்லாம் yes or no type question. right? could you meet me tomorrow? நாளை என்னை சந்திக்க இயலுமா? could you meet me tomorrow? இந்த டியூனிங் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். could you meet me tomorrow? could you meet me tomorrow நாளை என்னை சந்திக்க முடியுமா? yes, I can meet you tomorrow.
no I can't meet you tomorrow. So இதெல்லாம் yes or no type question. எது எடுத்தாலும் நீங்க அதே மாதிரி will you come tomorrow, மேல rising in will you come tomorrow, will you finish this work tomorrow, yes I will finish this work tomorrow, no I won't finish this work tomorrow. இதை நீங்க rising intonation எல்லாமே will you wait tomorrow, அந்த tuning வரலனா அதுக்கு மீனிங் வராது. ரைட். அதே மாதிரி can could, will would, shall should. Shall you come tomorrow, shall you do it, shall you do it, yes I shall do it, no I shan't. இதை ஒன்று பாருங்க, shall not. இதான் நான் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் பாருங்க, SHANT இப்படி வருது, ஸ்பெல்லிங் கம்ப்ளீட்டா மாறுது பாருங்க. ஷெல் நாட்டுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஷாண்ட், உச்சரிவு பாருங்க, இதுக்கு ஷாண்ட். ஐ ஷெல் கம் டுமாரோ, ஐ ஷாண்ட் கம் டுமாரோ. இது எப்படி ஷாண்ட் ஆச்சுன்னு தெரியாது, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஐ வில் கம் டுமாரோ, ஐ won't come tomorrow. இது எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் them they know. I will come tomorrow, I won't come tomorrow. ஷெல் நாட்டுக்கு பாஸ்ட் ஷெல்ன்ட்டாலே வரணும், வில் நாட்டுக்கு வில்லின்ட்டாலே வரணும். ஆனா ஷெல் நாட்டுக்கு shall you come tomorrow, yes I shall come tomorrow, no I shan't come tomorrow. ரைட். அப்போ உங்களுக்கு must அதே மாதிரி you must do your duty. இது ஆப்ளிகேஷன். ரைட். இது போக ought to ன்னு ஒன்று இருக்கு, OUGHT, ought to. இது ought to should ரெண்டும் ஒன்று. should கூட to வராது, ought கூட to வரும். you should go there, you ought to go there, you ought to go there. இது ought என்று சொல்லணும், ought இல்லை, இது ought to, you ought to go there. இது கூட சோஷியல் ஆப்ளிகேஷன். இது ரெண்டு மூணு இடத்துல மட்டும் பயன்படுத்துறோம். you ought to obey, OBEY, obey your parents. இதுல ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன் கவனிங்க, OBEY, obey, obey. இது obey இல்லை, obey. எங்க போய் சொல்றது obedience, அது obedience கிடையாது, எல்லாமே obedience சொல்றாங்க. obedience, the obedience, obey, you should obey your parents, you should obey your, இதுனா obey, obedience அப்படியே சொல்லி கொடுத்திருக்காங்க. so இந்த ought to வந்து ஒரு obligation. you ought to obey your parents, you ought to obey your teachers. இதெல்லாம் சும்மா கிராமர்ல அப்படி போட்டு வச்சிருக்க. கிராமர் சொன்ன உடனே ஞாபகம் வருது, கிராமருக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் கவனிங்க. GRAMM. இங்க ஒரு சின்ன சந்தேகம், இந்த இ வருமா ஏ வருமா? ஏ தான் வரும். ஆனா ஜெனரலா மக்கள் வந்து இ தான் பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கும். GRAMMAR, கிராமர். இந்த கிராமர்ல வந்து இந்த மாதிரி 1 2 கொடுத்துட்டு மக்களுக்கு ஓட்டுனா ஏதோ அதுல தான் ஸ்போக்கன் இங்கிலீஷே மாட்டிட்டு இருக்கு போல இருக்கு, இதை படிக்கலன்னா வராது, அப்படி ஒன்றும் கிடையாது. வாட் எவர் அ லிட்டில் யூ ஹேவ் லேர்ன்ட். அப்போ உங்களுக்கு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, வாட் எவர் அ லிட்டில் யூ ஹேவ் லேர்ன்ட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதே வந்து ட்ரை டு புட் தோஸ் திங்ஸ் இன்டு ப்ராக்டிஸ். எப்படி போடணும்னா ப்ராக்டிக்கல். நிறைய மக்கள் இப்படி சொல்லுவாங்க, எப்படின்னா சார் என்ன படித்தாலும் பேச தான் வரும் அப்படி சொல்லக்கூடியது தவறு. பேசுதான் வரும்னு சொல்றது ஒரு சைடில் சரி இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய பேசுனா வெளியே போய் பேசினா தான் வரும்னு சொல்லக்கூடியது தவறு. நீங்களே ரூமுக்குள்ள இனி ஒரு சேர் போட்டு வச்சுட்டு அந்த சேர்ல இனி ஒருத்தர் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க, அவர் ஆன்சரை கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க வந்து அசியூம் பண்ணி கான்வர்சேஷனை நீங்க வந்து துவங்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கிறார், ஹலோ குட் மார்னிங், உடனே அவர் குட் மார்னிங் சார், ஹலோ when did you come, I came last week. இப்படி நீங்களே எழுதி வச்சு நீங்க 2 பேரா பேசுற மாதிரி நீங்க அதை
பேசிட்டே இருக்கும்போது தான் வரும். இது போய் என்ன எங்கேயாவது வெளியில் போய் பேசணும்னா என்னைக்கு போய் வெளியில் போய் அந்த சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ண முடியாது. வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன்ட் எல்லாம் டென்சஸில் வச்சுட்டு ப்ரெசென்ட் டென்ஸில் ஒரு சில சென்டென்சஸ், பாஸ்டில் சில சென்டென்சஸ், இதெல்லாம் நீங்கள் சொல்லி வீட்டிலேயே பழகலாம். 4 வால்ஸ்க்குள்ளவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். வெளியே போய் பேசினா தான் வரும்னு சொல்லக்கூடியது தவறு. ஏன்னா அசியூம் கான்வர்சேஷன், நீங்களே 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்து, உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்குறீங்க, டிட் யூ பை ஃபிஷ் டுடே? இன்னைக்கு மீன் வாங்குனீங்களா? எஸ், ஐ பாட் ஃபிஷ் டுடே. நோ, ஐ டிடன்ட் பை ஃபிஷ் டுடே. இப்படி அவர் கேட்குறார், டிட் யூ பை வெஜிடபிள்ஸ் டுடே? வெஜிடபிள்ஸ் பாருங்க, வெஜிடபிள்ஸ், இது வெஜிடேபிள்ஸ் இல்லை, வெஜிடபிள்ஸ், BLES, வெஜிடபிள்ஸ். அது என்ன வெஜிடேபிள்ஸ்? டிட் யூ பை வெஜிடபிள்ஸ் டுடே? அது வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடேபிள்ஸ்னு சொல்லி தந்திருக்காங்க. அது எங்கே டேபிளில் வச்சு சாப்பிட்றனால தான் வெஜிடேபிள்ஸா? வெஜிடபிள்ஸ். டிட் யூ பை வெஜிடபிள்ஸ் டுடே? எஸ், ஐ பாட் வெஜிடபிள்ஸ் டுடே. டிட் யுவர் பிரதர் பை வெஜிடபிள்ஸ் டுடே? Yes, my brother bought vegetables today. No, my brother didn't buy vegetables today. Did your sister buy vegetables today? Yes, my sister bought vegetables today. No, my sister didn't buy vegetables today. புரியுதா? இது போல நீங்களே திரும்ப திரும்ப சொல்லும்போது practice வருது. When you go out, you can very easily use these sentences which you would have practiced into your house itself. Okay? எல்லா புகழும் இறைவனுக்கே.